Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் பாகம் 4 கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆமேன். இன்றைய நாளிலே கூட புத்தி உள்ள ஸ்திரீகளாகிய நாம் சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், சமுதாயத்துக்கு நாம் என்ன விதமான காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் பெண்களாகி நாம் எங்கு சென்றாலும் வேலை 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 என்றே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் வேலை செய்யற இடங்கள், வேலை செய்யற ஸ்தலங்கள், வேலை செய்யற குடும்பங்கள், எல்லா இடத்திலையுமே நாம் முக்கியமாக நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். நம்மை பற்றி, நம்முடைய சரீரங்களை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. இந்த நாட்கள்ல நம்முடைய சரீரங்கள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாம் அதிகப்படியாக வேலை என்றே நாங்கள் ஓடும் பொழுது சரியான நேரம் இல்லை, நமக்கு சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கு நேரம் குறைவோ, இப்படியாக நாம் அதிகப்படியான வேலை பளு நிமித்தம் நம்முடைய சரீரங்களை நாம் பாதுகாப்பதில்லை. அப்படியாக சரியான நேரத்துக்கு தூங்காமல், சரியான நேரத்துக்கு நம்மை பாதுகாக்காமல் இருந்தால் பிற்காலத்துல நாம் ஒரு நோயாளியாக மாறிவிடுகிறோம். நமக்குள் எத்தனை விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு பெண்களுக்கு, சுகர், பிரஷர், கிட்னி பாதிக்கப்பட்டு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு, இருதயம் பாதிக்கப்பட்டு, அதே போல கேன்சர், மார்பக புற்று, குடல் புற்று, இப்படி பலவிதமான நோய்களுக்கு உள்ளாக்கப்படுவதன் காரணம் ஓய்வு இன்மை, அதிகப்படியான வேலை பளு, சரியாக சாப்பிடுவதில்லை. இப்படியான பிரச்சனைகள் நம் சரீரங்களை கெடுத்து விடுகிறது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம் இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுவும் கூட ஒரு ஊழியம். ஏனென்றால் இது கிறிஸ்துவின் சரீரம் என்று நம்முடைய சரீரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் வாழும் ஆலயமாய் இருக்கிறபடியால் இந்த சரீரங்களை நாம் நோய்வாய்ப்படாமல் பாதுகாக்க வேண்டும். அதுவும் நம்மில் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதிகப்படியான நாங்கள் யோசித்து துக்கப்படும் பொழுது நிறைய ஹோமோன்கள், நிறைய விதமான ஹோமோன்கள் வீணாக்கப்படுகிறது. அதே போல நாம் அதிகமாக சிரிக்கும் பொழுது, சந்தோஷப்படும் பொழுது நிறைய ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய உடல் அவயவங்கள் சந்தோஷமா இருக்கிறது. நாம் துக்கப்படும் பொழுது நிறைய நரம்புகள் செயலிலிருந்து பாதிக்கப்படுகிறது. அதனாலதான் நமக்கு வியாதிகள் வருகிறது. அப்போ நாங்கள் புத்தி உள்ள ஸ்திரீகள் நாம் இருக்கிற இடங்களிலும், நாம் செய்கிற வேலை ஸ்தலங்களிலும் நமக்குரிய நேரங்களை நாமத்தான் ஒதுக்கி கொள்ள வேண்டும். நாங்க வேலை செய்யும் பொழுது நமக்கு ஓய்வுகள் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தை நாங்க ஒதுக்கி கொள்ள வேண்டும். நாம சரியாக இருந்தால்தான் குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்ப முடியும். ஏனென்றால் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். வீடு எது? நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம். அப்ப நம்முடைய குடும்பத்தை அழகாக கட்ட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அருமையாய் வளர்க்க வேண்டும். கொடுக்கப்பட்ட கணவனை அருமையாய் பார்த்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட மாமனார் மாமியாரை அருமையாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சரீரங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். சொல்லுவார்கள், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று. அப்போ நாம சரியாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பம் சரியாக இருக்கும். நாம் பலவீனப்பட்டு விட்டால் குடும்பம் பலவீனப்பட்டு விடும். நாம் சோர்ந்து போய்விட்டால் குடும்பம் சோர்ந்து போய்விடும். எனவே புத்தியுள்ள ஸ்திரீயாகிய முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய சரீரங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்ற நேரங்களில நாம் சமைக்கிற நேரங்கள், வேலை செய்கிற நேரங்களை தவிர்த்து நாம் ஆண்டவரோடு தியானிக்கிற நேரங்கள் இருக்கிறது. அதுக்கு நாங்க முக்கியமாக நேரங்கள் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிற நேரங்கள், ஆராதிக்கிற நேரங்கள், வேதம் வாசிக்கிற நேரங்கள், இப்படியாக எல்லாவற்றுக்கும் நேரங்களை கொடுக்கிற நாம் நம்மை பாதுகாப்பதற்கும் நாம் நேரங்களை சரியாக கொடுக்க வேண்டும். அதே போல நாம் நன்றாக இருந்தால் குடும்பத்துக்கு ஊழியம் செய்ய முடியும். குடும்பத்துல நாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஊழியம். குடும்பத்தை ஆண்டு கொள்வது, குடும்பத்தை நடத்துவது. அப்ப நாம பலவீனப்பட்டிருந்தால் குடும்பத்துக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. முதலாவது ஒரு புத்தி உள்ள ஸ்திரியோட இன்னொரு அவருடைய வேலையை அவள் சரியாக இருக்கும் பொழுது, அவளுடைய வீட்டை சரியாக பார்க்கும் பொழுது அவளுடைய ஊழியமும் அங்கே நிறைவேறப்படுகிறது. குடும்பத்தை அன்பாக கவனிக்கும் பொழுதும் ஊழியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. எனவே புத்தி நிறைந்த ஸ்திரீகளாகிய நாம குடும்பத்தை கட்டும் பொழுது நம்முடைய சரீரங்களையும் நாம் சரியாக கட்டி காப்பாற்றி கொள்ள வேண்டும். வியாதிகளுக்கு நம்முடைய சரீரங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது.
தேவன் வாழ்கிற சரீரம். அங்கே போராட்டங்களுக்கு நம்முடைய சரீரங்களை கொடுக்க முடியாது. எனவே நம் சரீரங்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக பெண்கள் கேன்சர், அநேக பெண்கள் மார்பக புற்று, அநேக பெண்கள் பிரஷர், அநேக பெண்கள் சுகர். ஏன்? அங்க குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வரவு செலவை குறித்து நாங்கள் அதிகமாக சிந்திப்பதுண்டு. வரவு செலவு என்ற ரீதியிலும் கூட ஆடம்பரமான செலவுகளினாலே கூட நம்முடைய குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படுகிறது. இன்னைக்கு அநேக பெண்கள் அங்க நிறைய பொருள்கள், தனக்குரிய ஆடம்பரமான பொருள்களை வாங்குவது நிமித்தமும் கூட குடும்பத்துல வறுமை, இப்போ அதிகப்படியான செலவு, ஆடம்பர செலவு, இவை எல்லாவற்றையும் புத்தி உள்ள ஸ்திரிகளாகி நாங்கள் குறைத்து கொண்டு குடும்பத்தை சிக்கனமாக நடத்தும் பொழுது நமக்கு சிந்தனைகள் வராது. இன்னைக்கு பிரச்சனைகள், சிந்தனைகள் வருவதற்கு காரணமே குடும்பத்துல வறுமை, பற்றாக்குறைகள். எனவே இந்த பற்றாக்குறைகள் வராமல் நம்முடைய குடும்பத்தை நாம சிக்கனமாக வைத்துக் கொள்வோமானால் பற்றாக்குறைகள் வராது, நமக்கு அதிகமாக சிந்தனைகள் வராது, யோசனைகள் வராது, வியாதிகள் வராது. அப்போ நம்முடைய சரீரங்களையும் வியாதிகள் வராதபடி நாம பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய வரவு செலவுகளை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரங்களை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். சரீரத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல ஒரு ஸ்திரீ வீணாய் அழிந்து போகக்கூடாது. நல்ல ஸ்திரீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்றவர்கள் அந்த பெண்ணை பார்த்தாயா என்று சொல்லும் அளவுக்கு அவள் உயர்ந்து போகிற ஒரு பெண் திடீரென்று வியாதிப்பட்டோ அல்லது அவர் வேலை ஒரு ஊழியம் செய்ய முடியாது, சபைக்கு போக முடியாது, அப்படி தள்ளப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது அநேக இழப்புகள். ஏனென்றால் அவள் போராடமெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியும், அது தடைப்படுகிறது. குடும்பத்தை சரியா கவனிக்காதபடி இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய பாதைகள் வேறு திசைக்கு போய்விடுகிறது. எனவே புத்தியுள்ள ஸ்திரீகளாகிய நாம் நம்முடைய சரீரங்களையும் பாதுகாக்க வேண்டும், நம்ம சுற்றி இருக்கிறவர்களை நாங்க பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த நாளில கூடப்பா புத்தி உள்ள ஸ்திரீகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இயேசுவே உம்முடைய சமூகத்துல ஊழியம் செய்வதை போல எங்களுடைய சரீரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் எங்களோட பேசியிருக்கிறபடியால் நன்றி அப்பா. இன்று அநேக பெண்கள் ஆண்டவரை யோசித்துக் கொண்டே ஓடிக்கொண்டே ஆண்டவரை தன்னுடைய சரீரங்களை பற்றி கவலைப்படாமல் அது சீக்கிரத்துல மரித்து போறாங்க. கேன்சர், கிட்னி, கல்லீரல், நுரையீரல் பாதிக்கப்பட்டு மரித்து போறாங்க. மாரடைப்பு மரித்து போறாங்க. அவர்கள் சரீரங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவே இந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக, கற்றுக் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் சிந்தனை துளிகள் பாகம் 3, புத்தியுள்ள ஸ்திரீ. இன்றைய நாளில் புத்தியுள்ள ஸ்திரீ சுனேமியால் என்ற ஒரு ஸ்திரியை பத்தி நாங்க பார்க்க போகிறோம். அந்த ஸ்திரியானவள் வீட்டுக்கு வருகிறவர்களை நன்றாக விசாரிப்பாளாம், உபசரிப்பாளாம். அவள் அவளுடைய பெயர் வேதத்துல கொடுக்கப்படவில்லை, கனம் பொருந்தியவள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரொம்ப அன்பானவளா இருந்திருப்பா. அவள் அவட்ட அந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல பெயரோடு அவள் வாழ்ந்திருக்கிறார். காரணம், அவள் நற்காரியங்களை செய்தபடியால். அவளுடைய ஊரு சுனேமியா. அப்ப அந்த ஊரின் பெயரை வைத்துதான் அவளுக்கு சுனேமியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பெண்மணி உபசரிப்பதில் அவளை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவள் வீட்டுக்கு வந்த எலியா தீர்க்கதரிசி அவள் மிக அன்பாக கவனிப்பாளாம். அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், காரியங்களை சரியாக செய்கிறாள். அதனால அவளுக்கு அங்கு வரும் போதெல்லாம், அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும் போதெல்லாம் எலியா தீர்க்கதரிசி அவர்கள் வீட்டுக்கு சென்று அங்க விருந்து உண்பது, அங்க இருப்பது, தங்குவது, இப்படியாக இருக்கும் பொழுது இவளுடைய பகுத்தறிவு, கர்த்தர் இவளுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் கொடுத்திருந்தார். என்ன? பிரித்து அறிய பகுத்தறிவை கொடுத்திருந்தார். அவ சொல்றா, இவர் ஒரு பரிசுத்தவானா இருக்கிறார், நல்ல மனுஷனா இருக்கிறார் என்று அவரை பற்றி இவள் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. உடனே அவருக்கென்று தனி அறையெல்லாம் இவர்கள் ஏற்பாடு பண்றாங்க. அப்போ அவள் மகா கனம் பொருந்தியவள் என்று சொல்லும் பொழுது ஊருக்குள்ள அவள் விசேஷித்தவளா இருந்திருக்கிறாள். அப்படியாக இந்த நாட்கள்ல பெண்களாகிய நாமும் உபசரிப்பதில் நல்லவங்களா இருக்கணும். முதலாவது உபசரிப்பு எங்க வர வேண்டும்? குடும்பத்துல. மாமனார் மாமியாரை சரியாக உபசரிக்காத பெண்கள் இன்றைக்கு நிறைய, கூட வேண்டாம் கணவரை கூட உபசரிக்காத பெண்கள் அதிகம். கணவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்வதில்லை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வதில்லை, பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல உணவு கொடுப்பதில்லை. இப்படியாக சினிமா, மற்ற நண்பர்களுடன் பேசுவது, மற்ற உறவுகளிடத்துல பேசுவது, இதற்கெல்லாம்
அதுக்கெல்லாம் அதிக நேரம் இருக்கும். ஆனா வேதத்துல படிப்பதற்கோ வீட்டு வேலைகளை சரியாக செய்வதற்கோ நேரம் இல்லை என்பார்கள். ஆனால் இங்கே சுனேமியா என்ற அந்த பெண்மணி எலியா தீர்க்கதரிசிய அவ்வளவு அன்பாக கவனிக்கிறாள். பிரியமானவர்களே, உபசரிப்பு வீட்டிலே தொடங்க வேண்டும். மாமனார் மாமியாரை முதலாவது உபசரிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான உணவுகள், சில வேளைகளில வயது முதிர்ந்த நிலையில இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? அதிகப்படியான எண்ணெய், அதிகப்படியான உப்பு, இப்படியாக சாப்பாடு நமது சுவைக்கேற்ற மாதிரி செய்து கொடுப்போம். ஆனா வயது அவங்களுக்கு மென்று சாப்பிட முடியாது. அவங்களோட சரீரங்கள்ல அவங்களோட குடல் பகுதிகள் எல்லாம் சரியாக செயல்படாது. ஏன்னா வயது போன பிறகு அவங்க உடல் உறுப்புகள் செயல்படாது. அப்ப அவங்களுக்கு ஏற்ற மெல்லிய ஆகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு உப்பு இல்லாம கொடுக்கணும், அவங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் கொடுக்கணும். அப்படியெல்லாம் நாங்க பார்த்து கொடுப்பதில்லை. நமக்கு எப்படி டேஸ்டா செய்யறோமோ அவங்களுக்கும் அதே சுவையோட கொடுக்கிறோம். அவங்களுக்கு நிறைய காய்கறிகள் கொடுக்கணும், அப்படியெல்லாம் பார்த்து கொடுப்பதில்லை. அப்ப இங்க பெண்களாகிய நாம என்ன செய்ய வேண்டும்? உபசரிக்க வேண்டும். அப்ப சுனேமியால் பாருங்க, அந்த எலியா தீர்க்கதரிசி அருமையாக உபசரிக்கிறாங்க. அவங்களுக்கு குறை ஒன்று இருந்தது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்ப அவர் வரும் போதெல்லாம், நீ இவ்வளவு நல்லா என்னை கவனிக்கிறாய், உனக்கு ஏதாவது வேண்டுமா சொல்லு. அவ சொல்றா, என் இனத்தின் மத்தியில நான் நன்றாக இருக்கிறேன். அவள் பாருங்க, அவள் குறையா சொல்லல. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ எனக்கு நிம்மதி இல்லை, கஷ்டப்படுகிறேன், கணவனிடத்துல பிரச்சனை, மாமனார் மாமியார் இடத்துல பிரச்சனை, வீட்டுல மருமகள் பிரச்சனை, எல்லாரையும் பிரச்சனை. நம்ம எதையும் நாங்க திருப்தியாக சொல்ல மாட்டோம். வேதமும் சொல்லுகிறது என்ன? மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்கு தான், ஆனா அவன் மனதுக்கு திருப்தி இல்லை. எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதாது, பத்தாதுன்னு தான் சொல்லி கொண்டிருப்போம், திருப்தி படவே மாட்டோம். அப்ப இங்க அவள் பிரயாசப்படுகிறா. அப்ப அவள் அவளோட ஊரே பாருங்க, அவளோட பெயரை வைத்தே அந்த அவளுடைய ஊருக்கே சுனேமியாங்கிற பேரு வருகிறது. அப்ப அவள் நன்மையான காரியங்களை செய்தபடியாலதான் அவளுக்கு பேரோட சேர்த்து வேதத்துல அவளுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஸ்திரீ பாருங்க, அவள் ஒவ்வொரு நாளும் அவரை அன்பாய் கவனிக்கிறபடியாலே அவள் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். அதே போல என்ன செய்வா? அவளுக்கு எல்லாம் அவர் நன்மையான காரியம் உனக்கு செய்ய வேண்டும் கேட்கும் பொழுது எனக்கு எல்லாம் இருக்கு என்று சொல்லுவா. கடைசியில அவருக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவர் குழந்தையை ஆசீர்வதித்து அவர் குழந்தையை பெறுகிற ஒரு நிலைக்கு வருகிறாள். பாருங்க, உபசரித்தது நிமித்தமாக அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ ஒரு குடும்பத்தின் தலைவியாக ஒரு பெண் கருதப்படும் பொழுது உபசரணை முக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு கணவன் குடும்பத்துல காசு கேட்டா இருக்கும், ஆனா இல்லைன்னு சொல்லுவோம். அவர் கணவன் தங்கைகளை கொடுத்தா அது பெரிய பிரச்சனை, அவங்க குடும்பத்துக்கே கொடுக்குறாங்க, அவங்க குடும்பத்தை மாத்திரம் கவனிக்கிறாங்க, நம்மை கவனிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி நாங்க சண்டை போட்டு கொண்டே இருப்போம். மார்த்தாள் மரியாதை பாருங்க, இன்னொரு காரியம், நம்ம இயேசுவோட இருக்கணும். அப்படி இருந்தாலும் நம்முடைய குடும்பம் இன்னும் கட்டப்படுகிறது. மார்த்தாள் மரியாள் மார்த்தாள் வேலை செய்து கொண்டுட்டால் மரியாள் என்ன செய்வாங்க? இயேசுவோட இருப்பாங்க. இயேசுவோட இருந்து அவங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. இன்னைக்கு நாம இயேசுவோட இருப்போம்னா நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறது. நமக்கு ஏற்ற பகுத்தறிவை ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு. எனவே பிள்ளைகளை நாம சிறிய வயதுல இருந்து கொடுக்கிற பிள்ளைகளாக, உபசரிக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டுமானால் நாமும் நன்றாக உபசரிக்க வேண்டும். நீங்க பக்கத்து வீட்டுல பசியா இருந்தா கூட நாம சாப்பாடு கொடுக்க மாட்டோம், நாம மட்டும் நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம், அடுத்தவங்களுடைய கண்ணீரை துடைக்க மாட்டோம். அப்ப அந்த இரக்கம் கருணை அந்த குணங்கள் பெண்களுக்கு பொதுவாக வேண்டும், அது வேணும். குணங்கள் இல்லாதவர்கள் நல்ல குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்ல அறிவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நாட்கள்ல சுனேமியால போல நாமும் உபசரிக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். பாருங்க, ஊருக்குள்ளே மகா கணம் பொருந்திய என்ற பெயரை அவள் பெற்றிருக்கிறான்னு சொன்னா, அவளை போல இன்னைக்கு நாமும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், உபசரிக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். பாருங்க, அந்த எலியா தீர்க்கதரிசி ஒவ்வொரு முறையும் வரும்போது அந்த தங்குறார் என்று சொன்னா அவள் எவ்வளவு கனிவான வார்த்தைகளை பேசியிருப்பா, எப்படி கவனித்திருப்பா. யாரும் ஒரு வீட்டுக்கு நன்றாக கவனித்தா அந்த ஜனங்கள் வருவாங்க, அவங்க நாம எப்படி கவனிக்கிறோம்னு பார்த்துதான் வருவாங்க. அதே ஒரு ஊழியமா இருக்கலாம், ஊழியத்துக்கு வருகிற விசுவாசிகளை கவனிக்கணும், சபைக்கு வருகிற விசுவாசிகளை கவனிக்கணும், அவங்களுக்கு அன்பு செலுத்தணும். இன்னைக்கு ஊழியக்கார மனைவிகளே விசுவாசிகளாகிய பெண்களுக்கு அன்பு செலுத்துவதில்லை, அவங்களுக்கு நேரம் கொடுப்பதில்லை, அவங்களோட சண்டைகள் போடுவது கவனிப்பதில்லை. அப்படியெல்லாம் இல்லாதபடி இந்த நாட்களில விசாரிக்கிறவர்களாக சபைக்கு வருகிற பெண்களை உபசரிக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அப்படி நாங்கள் செய்தோமானால் நாம்
நாமும் மகா கனம் பொருந்திய ஸ்திரீ என்று நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியும், பெயர்களை வாங்கி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளில நாங்க மற்றவர்களை உபசரிப்போம், அன்பு செலுத்துவோம். நல்ல பிதாவே, இந்த நாட்களிலப்பா சுனேமியால் என்ற பெண்மணியை போல நாங்களும் உபசரிக்கிறவர்களாய், நல்ல குணாதிசயங்களை பெற்றவர்களாய் ஆண்டவரே, மற்றவர்கள் மத்தியில் ஆண்டவரே, வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களை உபசரித்து கனம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களை உயர்த்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, தீர்க்கதரிசியை உபசரித்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மலடியாக இருந்த அவள், குழந்தை இல்லாமல் இருந்த அவள், குழந்தை இல்லாமல் அநேக உபத்திரவங்களை பெற்று அவள் ஒரு குழந்தையை பெற்றது போல எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பற்றாக்குறை இருக்குது, போதாக்குறைகள் இருக்கு. இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாட்கள் எல்லா பெண்களை உபசரிப்பதில், அன்பு செலுத்துவதில் கவனம் செலுத்தும்படியாக பகுத்தறிவக்கூடிய அறிவை கொடுங்க அப்பா. சுனேமியால் எப்படி அவர் எலியாவை ஆண்டவரே அவர் நல்ல ஒரு பரிசுத்தமா நல்லவரா இருக்கிறான்னு பிரிந்து அவர் ஆவிக்குள்ள உணர்ந்து கொண்டாலோ, அதே போல எல்லா பெண்களும் பகுத்தறிந்து கெட்டவர்கள் நல்லவர்கள் எல்லாரையும் இனம் கண்டு கொண்டு தங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.